அத்தியாயம் 2. அந்த மருத்துவமனை வளாகத்தின் முன்னே வந்து நின்றான் யமன். அங்கேதான் அவன் இன்றைய பொழுதில் ஓர் உயிரை எடுக்க வேண்டும். யமகிங்கரர்கள் தலைவனை கண்டு பவ்யமாக தலைவணங்கி சென்றுவிட யமன் மட்டும் அந்த மருத்துவமனையின் உள்ளே நுழைந்தான். அப்போதுதான் அஞ்சனாவிற்கு மருந்து வாங்குவதற்காக அவளின் அம்மா வெளியே வந்திருந்தார். அவரை தாண்டி யமன் உள்ளே நுழைந்தான். உள்ளே அஞ்சனா மருந்துகளின் வீரியத்தால் உறங்கி போயிருந்தாள். அவளைத்தான் பாசக்கயிறு வீசி கொண்டு போக வந்திருந்தான் யமன். கடமையை முன்னிறுத்தி வேகமாக கையில் இருந்த பாசக்கயிறினை அவளினை நோக்கி அவன் வீசப்போக அப்போதுதான் அவளது முகத்தினை பார்த்தான். சட்டென்று வீசிய பாசக்கயிறு அந்தரத்தில் ஆடியது. அதனை இழுத்து பிடித்தவன் தடுமாறி நின்றான். அந்த கணம் அவன் அகத்துக்குள்ளே கனமேறி போனது. களைத்து போயிருந்த அந்த முகம் அவன் கண்களை கவர்ந்திழுத்தது. மனதுக்குள் கடமையை மீறி கிடந்த சஞ்சலமும் கலக்கமும் சடுதியில் மாயமாகி போனது போலொரு பிரம்மை. அவனே லேசாகி போனதாய் ஓர் மாயை. இது அவன்தானா? பெரும் குழப்பம் அவனுள். யமனுக்குள் மையல் குமிழியிட்டது போல நாரதரின் குரல் சமயம் பார்த்து ஞாபகத்துக்கு வந்து அவனை உலுக்கியது. இல்லை இல்லை, நான் யமன், காலன். என் கடமையிலிருந்து ஒருபோதும் நான் தவற மாட்டேன் என்று அவன் தலையை உலுக்கி கொண்டான். மீண்டும் உறுதியுடன் பாசக்கயிறினை அவள் மீது வீசப்போக கைகளில் ஒருவித நடுக்கம். பாசக்கயிறை வீச முடியாமல் அவன் சோர்ந்து போனான். மையலா? அவளை கண்டதுமா இது தவறு? ஈசனுக்கு தெரிந்தால் அவ்வளவுதான். முயன்று கடமையை அவன் நினைவுக்கு கொண்டு வந்து நிறுத்த அதற்குள் அவள் ஐயோ யமன் என்று பெரு சப்தமிட்டவாறு அலறத் தொடங்கியதில் அவனின் பாசக்கயிறு மீண்டும் அந்தரத்தில் நின்று விட்டது. ஐயோ யமன் யமன்! இமைகளை இறுக்கமாக மூடியபடி அவள் எழுந்து அந்த அறையின் சுவரின் ஓரமாக ஒண்டிக் கொண்டாள். யமனா? இவள் விழிகளுக்கு நான் தென்படுகிறேனா? இருக்காதே, நான் அவ்வளவு எளிதில் மானுடர்களின் கண்களுக்கு தென்பட மாட்டேனே. இவள் ஏன் இப்படி அலறித் தொலைகிறாள்? கண்களில் அச்சம் அதீத அளவில் காணப்படுகிறது. இதன் காரணம்தான் என்ன? தான் இறந்து விடுவோம் என்று அவளுக்கே தெரிந்து விட்டதா? அதனால்தான் இந்த பயமா? குழப்பமாக உள்ளதே. பாசக்கயிறை வீசாமலே யோசித்து கொண்டிருந்தான் யமன். மருந்து வாங்கச் சென்றிருந்த அவளின் அன்னை உள்ளே வந்து பார்க்கையில் அவளது மேனி நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் ஓரமாக ஒடுங்கி போயிருந்தாள். அஞ்சனா என்று அவர் அழைக்கும் போதே இங்கு யமனுக்குள் ஆவி குளிர்ந்து போனது. அஞ்சனா, என்னம்மா செய்து? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? எழுந்து வா. அம்மா, அங்கே பார், யமன் நிற்கிறான். யமனா? என்னடி பேசுகிற? ஆமாம்மா, நானும் செத்து போக போகிறேன். ஐயாவை கொண்டு போனது மாதிரி என்னையும் கூட்டிகிட்டு போக அந்த யமன் வந்துட்டான். அம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்று தன் அன்னையை இறுக்கமாக அவள் அணைத்து கொண்டே பயம் கலந்த விழிகளால் அவ்வறையை முழுவதுமாய் அலசினாள். அஞ்சு, கனவு எதுவும் கண்டையா? ஒன்றும் இல்லை, இங்கே யாரும் இல்லை, பயப்படாத, அம்மா இருக்கேன், வா என்று அவளை அழைத்து படுக்க வைத்தார். அம்மா, என் பக்கத்துலேயே இருங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி, நான் எங்கேயும் போகலை, நீ அமைதியாக உறங்கு என்று சொன்னவருக்கு கண்ணீர் வழிந்த வண்ணம் இருந்தது. அப்பா சர்வேசா, என் பொண்ணு நிலைமையை பார்த்தையா? அவள் ஐயா போனதுலேருந்து இப்படி தான் இருக்கா. எப்படி இருந்த பொண்ணு அவள் இப்படி பயந்து ஒடுங்கி கிடக்கிறத பார்க்கவா நான் அவளை பெற்றேன்? வேண்டா ஈஸ்வரா, அவளை காப்பாத்து என்று அவர் கரம் கூப்பி ஈசனை மனதினால் நினைக்க யமனுக்குள் இடியொன்று விழுந்தது. அவன் அடியெடுத்து வைத்து அஞ்சனாவின் அருகே வந்து நின்றான். அவளது விழிகள் இறுக்கமாக மூடி கிடந்தது. அந்த மூடிய வெள்ளிகளும் பிசுபிசுப்பாய் இருந்தது. கண்ணீர் வழிந்து இரண்டு புறமும் வந்து கொண்டிருந்தது. அவளது கரம் அன்னையின் கரத்தினை அழுத்தமாக பற்றி கிடந்தது. இருந்தபோதும் அவளது தேகம் அளவுக்கு அதிகமாக நடுங்கிக் கொண்டிருந்தது. இப்பெண்ணின் ஆயுளை கவர்ந்து செல்ல வேண்டி யான் வந்து நின்றேன். இவளோ என்னையே கவர்ந்தெழுத்து அவள் அருகே சிறை வைத்திருக்கின்றாள். இது தவறு என்று தெரிந்தும் தடுமாறி நிற்கின்றேனே. மரணத்தின் இருள் மட்டுமே சூழ்ந்திருக்கும் இந்த அந்தகனின் உலகத்திற்குள் இவள் ஒரு வெளிச்சப்புள்ளி. இப்படி ஒரு நிலையில் நிற்கத்தான் நான் சமீப காலமாய் சஞ்சலத்தில் சஞ்சாரித்து கொண்டிருந்தேனோ. சிவசிவா, பார்த்தவுடனே இவளை என் பாதியாக எப்படி நினைத்தேன்? இவளால் ஏன் இப்படி புலம்புகிறேன்? காலம் தவறாமல் கடமையாற்றுபவனுக்குள் வந்திருக்கும் இவ்வுணர்வுக்கு பெயர்தான் என்ன? யமன் மனம் கேட்ட கேள்விக்கு
காதல், நேசம், மையல், அன்பு என சிவனின் இதழ்களில் இருந்து மர்ம புன்னகையோடு பதில் வந்து விழுந்தது. இதைத்தான் சிவனும் நினைத்தான். அவன் எண்ணத்திற்கு மாறாக இங்கெதுவும் நடக்கப் போவது இல்லை. ஆட்டுவிக்க அவன் இருக்க, ஆடுபவன் அவன் பேச்சை கேட்டு ஆடத்தான் செய்ய வேண்டும். யமனும் ஆடினான். காதல் என்னும் கயிற்றினால் கட்டப்பட்டு ஈசன் அவனின் திட்டத்திற்கு உடன்பட்டு ஆடினான். அவள் மீது அவனுக்கு சடுதியில் அபரிமிதமான காதல் பொங்கி பெருகியது. அவள் இல்லை என்றால் தான் இல்லை என்ற நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். ஆனால் அவளின் முகத்தில் விரவி கிடந்த அச்சம் அவனை யோசிக்க வைத்தது. இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக அவள் அருகே வந்தான். அவள் நிலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. அவளின் மூச்சுக்காற்று அனலாய் அவன் முகத்தில் வந்து மோதியது. அதிலே அவன் உடல் சிலிர்த்தடங்கியது. அஞ்சனா ஆசையோடு சொல்லி பார்த்து கொண்டான். அவள் உயிரை எடுப்பதற்கான நாளிகை இப்போது கடந்திருந்தது. இதை எப்படி மறந்தேன் என்று தன்னையே திட்டிக் கொண்டவன் தற்காலிகமாக அவ்விடம் விட்டு அகன்றிருந்தான். அதே யம உலகம். சித்திரகுப்தன் தன் கடமையை செய்து கொண்டிருந்தான். யமன் அங்கே பிரவேசித்ததும் சித்திரகுப்தன் எழுந்து கொண்டு பிரபுவுக்கு மரியாதை செலுத்தினான். யமனுக்கு அதிலெல்லாம் கவனம் குவியவில்லை. தான் உயிரெடுக்காமல் வந்த உயிருக்கான கணக்கினை எப்படி சமன் செய்வது என்ற எண்ணமே உள்ளே ஓடிக்கொண்டிருந்தது. பிரபுவுக்கு என்ன சிந்தனை என்றெண்ணிய சித்திரகுப்தன் பிரம்மச்சுவடியை மூடி வைத்துவிட்டு அன்று வந்த உயிர்களுக்கான தண்டனை தரப்படும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். யமன் பிரம்மச்சுவடியை பார்த்து விட்டான். இதிலிருந்து அஞ்சனாவின் பெயரை எடுத்துவிட்டால் சித்திரகுப்தனின் கணக்கு தவறிவிடும். அவளது உயிர் பாதுகாக்கப்பட்டுவிடும். ஆனால் இது மாபெரும் குற்றம். அதிகாரத்தில் இருப்போரை தங்களது அதிகாரத்தினை தவறாக பயன்படுத்தினால் ஈசன் அவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்பதில் யமனுக்கு இப்போதும் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் துணிந்து பிரம்மச்சுவடியை எடுத்து திருப்பினான். அஞ்சனாவின் பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாம் அதில் இருந்தது. அவளது ஆயுட்காலமும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆயுட்காலத்தினை மாற்றி எழுதுவதா இல்லை பெயரையே நீக்கிவிடுவோமா என்ற பெருங்குழப்பம் இப்போது அவன் வதனத்தில். கண்களை சுருக்கி எழுதுகொள்ளால் தலையை தட்டி கொண்டிருந்தவன் அவளது குறிப்படங்கியிருந்த தாளில் இருந்த அத்தனையும் அப்புறப்படுத்தியிருந்தான். அதை செய்துவிட்டு ஏதும் அறியாத கல்வனாய் அமர்ந்து கொண்டான். வந்திருந்த உயிர்களுக்கான பாவ புண்ணிய கணக்கினை பார்க்க வேண்டி சித்திரகுப்தன் அவ்வுயிர்களை அழைத்து யமன் முன் நிறுத்திவிட்டு பிரம்மச்சுவடியை எடுத்துக்கொண்டு வந்தான். பிரபு, என்ன சித்திரகுப்தா? யமனின் குரலில் பயங்கர துள்ளல் இருந்தது. பிரபு, அவன் தடுமாறி மீண்டும் அழைத்தான். சித்திரகுப்தா, ஏன் இந்த தடுமாற்றம்? உல்லாசத்தின் மொத்த உருவாய் நின்று யமன் இயம்பிக் கொண்டிருக்க சித்திரகுப்தனுக்கு தான் காண்பது யமன்தானா என்ற ஐயமே வந்துவிட்டது. சொப்பனம் இல்லையே பிரபு. இல்லையே, உன் எதிரில் நிற்பவன் யமன்தான். அதில் உனக்கேதும் ஐயம் உண்டா என்ன? பிரபு, தாங்கள் சற்று முன்னர் இருந்த மனநிலைக்கும் இப்போது இருக்கும் நிலைக்கும் ஏக வித்தியாசங்கள். கன நேரத்தில் என்ன நடந்தது பிரபு? கடமையை முடித்துவிட்டு வந்த களிப்பு இது. இன்னும் நிறைய வேலைகள் இருக்கையில் இத்தனை கேள்விகள் இங்கு தேவைதானா? சிவனுக்கு தெரிந்தால், ஐயோ நான் தொலைந்தேன் பிரபு. இதோ என்று பிரம்மச்சுவடியினை எடுத்து அந்த உயிர்களின் பெயர்களை வாசித்து அவர்களுக்கு உண்டான பாவ புண்ணிய கணக்குகளையும் சொன்னான். பிரபு, அவ்வளவுதான் என்று குரலில் மாறுதலோடு அவன் சொல்ல யமனுக்குள் சின்னதாய் ஓர் இடறல் வந்து போனது. கண்டுகொண்டு விட்டானோ என்ற நினைவோடு அவன் முகம் பார்த்திருக்க எழுத்தாணியை திருகிக் கொண்டே ஏதோ ஒன்று குறைகிறதே என்று முணங்கினான். என்ன சித்திரகுப்தா? அது பிரபு, இன்னும் ஓர் உயிர் இன்றைய தேதியில் இவ்விடம் வந்திருக்க வேண்டும். ஆனால் கணக்கு இடிக்கிறது. எங்கே? பிரம்மச்சுவடியை இப்படி கொடு. வாங்கி பார்த்தவன், சரியாகத்தானே இருக்கிறது சித்திரகுப்தா என்க. ஆம், அதுதான் குழப்பமாக இருக்கிறது. இதில் என்ன குழப்பம் உமக்கு? இங்கு பார், சற்று முன்னர் என்னிடம் இருந்த குழப்பம் இப்போது இடம் மாறி உன்னிடம் வந்து சேர்ந்து விட்டது போல. போய் கடமையை செய். எமக்கிங்கரர்களை அழைத்து இவர்களுக்கான தண்டனையை சரிவர கொடுக்க சொல். நான் வருகிறேன் என்றபடி யமன் அங்கிருந்து அகன்று விட்டான். சரியாகத்தான் இருக்கிறதா? சித்திரகுப்தன் மீண்டும் ஒரு முறை பரிசோதித்து பார்த்தான். சரியாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் தவறாக ஏதோ நடந்தது போல் ஒரு நினைவு அழுத்தமாக என்னுள் வந்து வந்து மோதுகிறதே. இப்படியெல்லாம் எனக்கு தோன்றியதே இல்லையே. ஒருவேளை பிரபுவின் நிலையை நினைத்து நானும் கலக்கம் கொண்டு விட்டேனோ? அப்படியாகத்தான் இருக்கும் என சித்திரகுப்தனும் முடித்து கொண்டான். யமலோகத்தினை விட்டு வெளியே வந்தவன் மீண்டும் பூலோகத்தினை அடைந்தான். அந்த மருத்துவமனைக்குள்ளும் நுழைந்து விட்டான். அஞ்சனா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அவளது முகத்தில் இருந்த அச்சம் கொஞ்சமாக விலகி இருந்ததைக் கண்டு யமனும் ஆசுவாசப்படுத்தி கொண்டான். இந்த காதல் தனக்குள்ளும் வருமென்று அவன் சொப்பனத்தில் கூட நினைத்ததில்லை. இப்போதும் கூட இதுவும் அப்படியான ஒன்றுதான் என்று அடிக்கடி தோன்றுகிறது. பார்த்ததற்கே கடமையிலிருந்து தவறிவிட்டேனே. இந்த காதல் அவளிடம் இருந்தும் வெளிப்பட்டால் நான் என்ன ஆவேனோ என்ற பதட்டத்துடனேயே இந்த புதுமையான
உணர்வுகளை அனுபவித்து கொண்டிருந்தான். இயல்பாக அவனது கரம் நீண்டு அவளது தலையினை வருடத் தொடங்க அவளோ ஐயோ என்று முணங்கினாள். அவளது அழைப்பு அவனுக்குள் இன்னும் கொஞ்சம் நேசத்தினை வலிய செய்தது. தந்தையை இழந்ததை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால்தான் அவள் இப்படி சுருண்டு கிடக்கிறாள். முதலில் இவளது உடல் நலம் மனநலம் தேர வேண்டும். அப்போதுதான் இந்த யமனின் காதலை அவளால் புரிந்து கொள்ள முடியும். ஏய் அந்தகா, நீ யாரென்பது உனக்கு மறந்து போனதா? நீ மரணத்தின் தேவன். உனக்கு மரணம் என்பது கிடையாது. ஆனால் அவள் சாதாரண மானுட பெண். அவளுக்கு மரணம் என்பது நிச்சயித்த ஒன்று. உன் தர்மப்படி அவள் எப்போதோ இறந்திருக்க வேண்டும். அந்த கடமையை ஆற்றாது காதல் என்று பிதற்றி கொண்டிருப்பது காலனுக்கு அழகல்ல. உள்ளுக்குள் ஒரு குரல் கேட்டது. அதை கேட்டவன் கசப்பினை விழுங்கியவனாய் முகத்தினை வைத்து கொண்டு எல்லாம் இந்த யமனுக்கு தெரியும் என்று திமிராய் நின்றுவிட்டான். மரணத்தின் தேவனுக்கு அப்போது ஒன்று புரியவில்லை. காதல் மரணத்திற்கு ஒப்பான வழியையே தரும் என்று. இவளின் காதலினை பெற அவன் எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாய் நிற்க வேண்டும் என்பதே விதி. அதை யமன் மாற்றி எழுதுவானா? காதலாசை யாரை விட்டது? அத்தியாயம் 2 நிறைவு பெற்றது. அடுத்த அத்தியாயம் விரைவில். நன்றி.